அநேக காரியங்கள் வச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. கவலைப்படுகிற ஆள் அவங்க லைஃப்பில் பெருசாக அனுபவிக்கவே முடியாது. கவலை உங்கள் வாழ்க்கைக்கு எல்லாம் நல்லது வெளியெடுத்துட்டோம். இன்னும் சொல்ல போனால் கவலைப்படுகிறவன் பிசாசுக்கு இறையா மாறுவான். தெரியுமா? யாரெல்லாம் அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்களோ அவங்களை ஈஸியாக பிசாசு சிக்க வச்சுட்டுருவான், தட்டிட்டுருவான். ஓகேவா? கவலை என்பது கூடவே கூட. அதனால தான் கர்த்தர் அடிக்கடி சொல்கிறாரு, ஒன்றையும் குறித்து கவலைப்படாத. ரைட்டா? பிலிப்பியர் 4 சொல்லும்போது ஒன்றையும் குறித்து கவலைப்படாத. ஃபஸ்ட்டு கவலைப்படுறதை நிறுத்துன்றார். ஓகே, என்னத்தை உண்போம், என்னத்தை உடுப்போம், என்னத்தை குடிப்போம் என்று கவலைப்படாத. ஸ்டாப் பண்ணு. சரியா? கவலைப்பட்டேன்னா சப்ளை ஸ்டாப் ஆகிடும். கவலைப்படாத. பேதுரு சொல்கிறாரு, கட்சிக்கிற சிங்கம் போல ஒருத்தர் சுற்றி திரியிறான். அதனால் உன்னை விசாரிக்கிற ஒருத்தர் இருக்கிறதுனால உன் கவலையெல்லாம் அவர் மேலே வச்சிரு. ஓகே, விசாரிட்டு கவலையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீ என்ன செய்யி, உறுதியாக நில்லுன்றார். ஏற்ற காலத்தை அவர் உயர்த்துறதுக்கு நீ என்ன தரித்து நில்லு. அப்படி நின்னுன்னா விழுங்க நினைக்கிற பிசாசுகளை சிக்க மாட்டேங்கிறார். கவலைப்படக்கூடாது. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படக்கூடாது. மாத்தால் நீ பற்பல காரியம் குறித்து கவலைப்படுற. பற்பல காரியம் குறித்து கவலைப்படுறதுனால டென்ஷன் ஆகுது, மனவேதனை வருது, மனபாரம் வருது. பற்பல காரியங்களை குறித்து கவலைப்படுறது. பிள்ளையை எப்படி படிக்க வைக்கிறது, பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் எப்படி கட்டுறது, பிள்ளைக்கு எப்போ கல்யாணம் கட்டி கொடுக்கறது, எவ்வளோ டவுரி கொடுக்கணுமே, இப்படி பல காரியங்கள் நமக்கு உள்ளே வர்றதுனால அந்த கவலை என்ன செஞ்சிடும், உங்கள் வாழ்க்கைக்கு நன்மையானது எல்லாத்தையும் வெளியெடுத்துட்டுரும். புரியுதுங்களா? கவலைப்பட வேண்டாம். அதான் சொல்கிறாரு. ஏன்? நான் ஒன்று நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒன்று சொன்னாருன்னா கவலைப்படாதே அப்படின்னு அவர் சொன்னார்னு வச்சுங்களேன். அவர் சொல்கிறாரு, அப்போது உங்களை கவலைப்படுத்துகிற அந்த காரியத்தை அவர் கையில் எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? ஹலோ, உங்களை கவலைப்பட வைக்கிற, துக்கப்படுத்த வைக்கிற, அழ பண்ணுகிற பிரச்சனைக்கு தீர்வு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நம்ம போல மனுஷன் கிடையாதானே அவர். கற்பனை பண்ணி பாருங்க. ஆண்டவரே சொல்கிறாரு, ஒருத்தன் பசியாக இருந்தான்னா நீ சாப்பிட்டு தூங்குன்னு வெறும் வார்த்தையில் சொல்லாத, சாப்பாடு கொடுத்து தூங்குன்னு சொல்லு. அதுதான் கிரியில் காட்டுற விசுவாசம். அதுதான் உண்மை. அது ஒருத்தன் குளிரில் நடுங்கிட்டு இருக்கான், நீ போத்தி தூங்குன்னு வார்த்தையில் சொன்னால் பத்தாது, போர்வை கொடுத்து தூங்க சொல்லு. போர்வை கொடுத்து போத்தி நல்லா கவனி. அவரே மனுஷனுக்கே அப்படி சொல்வார்னா தேவன் ஒன்று சொன்னார்னா எப்படி செய்வார்? கவலைப்படுகிற பிரச்சனையை எல்லாத்தையும் அவர் சொல்கிறார், உன் வருத்தத்தை, பாரத்தை, கவலை என் மேலே தூக்கி வீசுங்கிறார். பிரச்சனை அவர் மேலே தூக்கி வீசிட்டு, நான் கொடுக்குற இளைப்பாறுதல் நீ எடுத்துக்கோ. இந்த இளைப்பாறுதல் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா உன் குடும்பம் கட்டப்படும், உன் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கும், உன் பிள்ளைகள் சமாதானம் இருப்பாங்க, உன் கையின் பிரயாசங்களில் நீ நிம்மதியாக இருப்பனே. ஓகே, ரெடியாக இருக்கீங்களா? சொன்னது யார்? இவர் நம்பத்தக்கவரா? நான் கேட்குறேன். ஓகே, நான் பார்த்து கொள்ளுவேன்னு சொன்னாரா? பார்த்துக்குவாரா? பார்த்துக்க மாட்டாரா?